ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியார். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பாட்டி பெரியவா சந்நிதிக்கு வந்திருக்கா. இந்த பாட்டி ஓரமா நின்று இருக்கா, பெரியவா கிட்ட வரல. மகாபெரிவா இருக்கிற எல்லாரையும் சொற்பமான பக்தர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டியை பார்த்து ஜாடகம் வைக்கிறார். பாட்டி அது வரைக்கும் அவ்வளவா கூப்பிட்டது கிடையாது. பெரியவா பக்கத்துல ஜாடகம் வைக்கிறார். ஒரு சிப்பந்தி போய் இந்த பாட்டியை கூட்டிட்டு வர்ற, பாட்டி உங்களை தான் பெரியவா கூப்பிடுறாரு. ஏன்னா இவ்வளவு பேர் இருப்பார், யாருக்கா கன்ஃபியூஷன் வரும். தான் சொல்லுவோம், ஒருத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னா அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி கூப்பிடும். பெரியவா கூப்பிட்டது ஒருவேளை இந்த பாட்டிக்கு சந்தேகமா இருக்கும், யாரையோ கூப்பிடுறான்னு செட்டுப்பானா ஒரு சிப்பந்து போய் இந்த பாட்டியை பெரியவா கிட்ட கூப்பிட்டு வர, உங்களை தான் கூப்பிடுறா பெரியவா அப்படி கூப்பிட்டு வர. இந்த பாட்டி பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ற. சர்வேஸ்வரா மகாதேவா, பகவானே என்ன பாக்கியம் இன்னைக்கு, எனக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட வந்திருக்கேன், நீ கூப்பிட்டுருக்கேன், அனுகிரகம் இருக்கு. பாட்டி மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ற. பெரிய பாக்கியம் இல்லையா? பெரியவா க்ஷேம லாபத்தை விசாரிக்கிறார். எப்படி இருக்க சொல்லுங்க கேட்கறேன். நல்லா இருக்கு பெரியவா. உனக்கு ஒரு ஜோலி ஒன்று கொடுக்குறேன், ஒரு வேலை ஒன்று கொடுக்குறேன், ஒரு அசைன்மெண்ட், உன்னால பண்ணித்தர முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே பாட்டிக்கு ஆனந்தம் தாங்கல். மகா பெரியவா சொல்லி ஒரு வேலையை பண்றதுக்கு சாதாரணம் அல்ல. பெரியவா சந்நிதிக்கு பெரியவாள தரிசனம் பண்ண போறதே பெரிய பாக்கியம். அப்படிங்கிற போது அந்த மகான் நம்மளை கூப்பிட்டு, நீ எனக்காக ஒரு ஜோலி பண்ணி தரியா, ஒரு அசைன்மெண்ட் முடிச்சு தரியா, உங்ககிட்ட நான் கொடுக்க போறேன்னு பெரியவா சொல்றான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இந்த மாட்டுக்கு என்னடா அது, நம்ம கிட்ட இது ஒரு ஜோலிங்கிற, நம்மால என்ன ஆகும், ஆஹா பெரியவாளுக்கு தெரியாதா அப்படின்ட்டு பெரியவா சொல்லும்போது நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் பெரியவா, எனக்கு பாக்கியம், எனக்கு நீங்க சொல்லி நான் செய்யறதுங்கிறது எனக்கு பெரிய பாக்கியம், நான் என்ன பண்ணணும். பெரியவா சொல்றாங்க, பின்னாடி என்ன வச்சிருக்கா பாத்தியோ, என்ன இருக்குன்னு பாத்தியோ அப்படிங்கிற. எண்ணெய் டின் ஒன்று, ஆயில். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் டின்னில் வரும். இவ்வளோ உயரம் டின் இருக்கும், ஒரு 1.5-2 அடி உயரம் டின்னு, ஒரே சைஸ் டின்னு தான். டால்டாங்கிறது ஒரு டப்பாவில் வரும், மஞ்சள் கலரில் ஒரு டப்பாவில் வரும். டால்டா டப்பான்னே பேர் இருக்கு. இந்த ஒயர் டின்ல தான் ஸ்கொயர் மாதிரி இருக்கும் ஷீட்டு, அதில் தான் எண்ணெய் வரும். கடைக்காரன் என்ன பண்ணுவா, அந்த டின்னை வாங்கி அதை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கவுத்து ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் ஷோக்கு வச்சு, நம்ம அதில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் வாங்குறோமா, 100 மில்லி எண்ணெய் வாங்குறோமா, அதை அளந்து ஊற்றுவேன். பார்த்துருக்கோம் இல்லையா அந்த காலத்தில் பார்த்து. இப்போ எல்லாமே பாக்கெட்டில் வந்துருக்கு, எல்லாமே பாக்கெட்டு. ஒரு கிலோலாம் வந்துடுத்து. இப்போ 1 கிலோன்னா பாக்கெட்டு, 1/2 கிலோ எண்ணெய், 200 கிராம் எண்ணெய், 100 கிராம் எண்ணெய், 50 கிராம் எண்ணெய், ஷாஷேலி எண்ணெய் இருக்கு. நீங்கள் வெளியூர்லாம் போகிறீங்கன்னா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வச்சுருப்போம் ஒரு ஷாஷேல, அப்படி கட் பண்ணி விட்டு ஊற்றினேன்னா ஒரு நாளைக்கு தலையில் தேய்ச்சிக்கலாம். எல்லாம் அந்த அளவுக்கு வந்துடுது. பிளாஸ்டிக் இதெல்லாம் எந்த அளவுக்கு மேலே 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 வளர ஆரம்பிச்சதோ இப்பதான் நமது சுகாதாரம் எல்லாமே இதாச்சு.
ஒரு பாத்திரத்துல எண்ணெயை வச்சுட்டு நம்ம தேய்ச்சி குடிச்சு சமைச்சு சாப்பிடுற வரைக்கும் நன்னாத்தான் இருந்தது. ஆரோக்கியம்லாம் நன்னாத்தான் இருந்தது. எல்லாம் ஒரு டின், பெரிய டின்ல என்ன இருக்கு. மகாபெரியவர் அந்த டின்னை காமிச்சிட்டு இந்த பாட்டி கிட்ட சொல்றா, அந்த டின்னை பத்தியா, நல்லெண்ணெய். இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் மடத்துக்கு. ஒரு அன்பர் அந்த டின்னை கொடுத்துட்டு போனார். மடத்துக்கு பயன்படுத்திக்கும்போன்னு கொடுத்துட்டு போனார். நிறைய பேர் வருவாங்க மடத்துக்கு கொடுப்பார். எண்ணெய் கொடுப்பார், நெய்யை கொடுப்பார், காய்கறி கொடுப்பார், தானியங்கள் கொடுப்பார். அவளால என்னென்ன முடிவோ சேர்த்துட்டு இருப்பார். ஒரு மனுஷனுடைய ஆகாரத்திற்கு உதவும் வகையில நம்ம எந்த பொருளை கொடுத்தாலும், ஒரு அன்னதானத்துல கொடுத்தாலும் பலன் உண்டு. நம்ம தகுதிக்கு சும்மா ஒரு 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 1/4 கிலோ கடுகுதான் வாங்கி தர முடியும்னா வாங்கி தரலாம். அப்படிங்க தப்பே கிடையாது. ஒரு 4 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தா தான் பிரயோஜனம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் போதும், எத்தனை கொடுத்தாலும் சக்திக்கு ஏற்றது போல கொடுத்தாலே போதும். பெரியவர் சொல்ற, இந்த எண்ணெய் டின் ஒருத்தர் கொடுத்தாரு இன்னைக்கு மடத்துக்கு பயன்படுத்திக்க சொல்லி. நீ என்ன பண்ற, டெய்லி அந்த டின்னில் இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோ. ஒரு 1/4 லிட்டர் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோ. 200 ml ஏதோ ஒரு அளவுல எடுத்துக்கோ. பக்கத்துல பார்த்தீங்கன்னா திரியும் இருக்கு, திரி இருக்கு. விளக்கரிக்கிறதுக்கு போறதுக்கு திரி இருக்கு. அகல் மடத்திலே கிடைக்கும், வச்சுட்டு இருப்பா. அகல்லாம் வச்சுட்டு இருப்பா. கேட்டு வாங்கிக்கோ, மேனேஜர்கிட்ட கேட்டு புது அகல்லாம் வாங்கிக்கோ. இந்த காஞ்சிபுரத்துல கோயில்கள் நிறைய உண்டு. மகாபெரியவரே 108 சிவாலயம் காஞ்சிபுரத்துல இருக்கிறதா சொல்லியிருக்கா, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கா. 108 கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கு. கோவில் நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம், கும்பகோணம், இது 2 தான் பெருசா கோவில் நகரம். தடிக்கு விழுந்த ஒரு கோவில், திரும்பின திசையில ஒரு கோவில். காஞ்சிபுரத்துல அத்தனை கோவில் இருக்கு. மகாபெரியவர் சொல்றா, அந்த பாட்டி கிட்ட சொல்றா, நிறைய கோவில் இருக்கு காஞ்சிபுரத்துல. நீ என்ன பண்ண, டெய்லி அந்த கோவில்களுக்கெல்லாம் போய், விளக்கேற்ற முடியாத கோவில்கள்லாம் இருக்கு, பக்தர்கள் வர முடியாத சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்கு. ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு, ஒரு சிவன் கோவில் இருக்கு, யாருமே வரமாட்டா, அந்த மாதிரி கோவில்கள்லாம் இருக்கு. நீ தினமும் கார்த்தால சாயரட்ச உன்னால எவ்வளவு கோவில்களுக்கு போய் விளக்கேற்ற முடியுமோ விளக்கேற்ற வச்சுட்டு வா. உன்னால முடியுமா? பெரியவர் கேட்கிற. இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.